ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் லவ் லைஃப்பில் நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் பண்ணிடக்கூடாத மாதிரி இந்த ஒரு 5 பாயிண்ட்டை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த பாயிண்ட் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா நான் ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் பாயிண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ கவனிச்சு கேளுங்க, சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, டோன்ட் ஹேவ் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன், சரிங்களா? அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ வந்துட்டு, மோஸ்ட்லி பாய் ஃப்ரெண்ட், சரிங்களா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க, எதிர்பார்ப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நீ என் கூட இருக்கணும், நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், நீ எப்போவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றேன். பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாய்ஸ், பிகாஸ் நான் அந்த மாதிரி தான், சரிங்களா, எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பேன், சரிங்களா? பட் சில பொண்ணுங்களும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச சில பொண்ணுங்களும் இருக்காங்க எதிர்பார்க்கறது அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. லிட்டரலி ரெண்டுமே ஒரே 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 அளவுக்கு தான் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. எதிர்பார்க்குறது இந்த மாதிரி, நீ என்கிட்ட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த டைமுக்குலாம் நீ என் கூட இருக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. இல்லாட்டி ஒரு இமேஜினரி, அதாவது கற்பனையாக கூட ஒரு இமேஜினரி இருக்கலாம். பிகாஸ் வந்துட்டு லவ் லைஃப்னு வந்துட்டோம், பட் இல்லை ரியாலிட்டியும் இருக்கிறதுனால ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு அவங்க இவந்தோ நம்ம லவ் பண்ணுறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அந்த பாய்க்கு ஒரு வேலை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம், சரிங்களா, ஒரு பொறுப்பு இருக்கலாம். அதே மாதிரி பொண்ணுக்கும் வந்துட்டு, இந்த பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு ஒரு வேலை, ஒரு கடமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தான் செய்யுது, சரிங்களா? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, அவங்க சிச்சுவேஷன் வேறு, ஸோ மீட் பண்ணுற பீப்புள்ஸ் வேறு, ஸோ அவங்க சரௌண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், சரிங்களா? யார் சுச்சுவேஷன் எப்படி மாறுன்னு தெரியாது. ஸோ அந்த தருணத்தில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வச்சிங்கன்னா, நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது, பண்ணால் நல்லா இருக்குமே, சொன்னால் நல்லா இருக்குமே, இப்படி நினைக்கிறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா உடையிறதுக்கு ரெடியாக இருங்க. என்னோட பின் பாயிண்ட் தான், உங்கள் மனசை உடச்சிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ ரெண்டாவது வந்துட்டு, டோன்ட் கம்பேர் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், சரிங்களா? ஸோ டோன்ட் கம்பேர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை, உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வேறு ஒரு 2 பேர், ஒரு கப்பல்ஸ்க்கு சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இவனோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு இப்படிலாம் பண்ணா, சர்ப்ரைஸ் பண்ணா, கிஃப்ட் வாங்கி கொடுக்கான், இங்கே கூப்பிட்டு போனா, அப்படி பார்த்துக்கிறான், பட் நீ எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னு, சரிங்களா? ஸோ மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கப்பல்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, பட் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், அவங்களுக்குள்ள மேபி சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டி சோகமாக இருக்கலாம், சண்டை ஓடிக்கலாம், பட் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு வெளியே ரிவீல் பண்ணுறாங்க. எதில்? இன்ஸ்டா ஸ்டாரிலையும் டிக்டாக் போஸ்ட்லேயும் தான், சரிங்களா? பட் சில ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், நம்மளுக்கே தெரியாது, சரிங்களா? மேபி அவங்க எப்பயோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கலாம், மேபி அந்த பாய் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அந்த அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு நல்ல விஷயம் பாருங்க, அதை பார்த்துட்டு மற்ற கப்பல்ஸை பார்த்துட்டு, ஸோ நீ எனக்கு பண்ணல பாரு, இவன் இந்த கேர்ள் எப்படி என்னை அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்துக்குது, நீ என்னை பார்த்துருக்கியா? இல்லாட்டி அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டா, இந்த பையன் அவன் பொண்ணுக்கு இப்படிலாம் பண்ணுறான், இப்படிலாம் இருக்கிறான், இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறான், நீ எனக்கு பண்ணுறியா? இப்படி வந்துட்டு அன்ஹெல்த்தி ஒரு கம்பேரிசனை வந்துட்டு வச்சுக்காதீங்க, சரிங்களா? அப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் இன்னும் டபுள் மடங்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் உண்டாகும், சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ண முடியாத கான்ஃப்ளிக்ட் உண்டாகும், சரிங்களா? விளங்குதா? ஸோ தயவு செஞ்சு அன்வான்ட் அந்த கம்பேரிசன் வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. மேபி உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்கலாம், வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷலாக இருக்கலாம், சரிங்களா? அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஸ்பெஷல் தாங்க, சரிங்களா? யாரு கூடயும் வந்துட்டு கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மூணாவது பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டோன்ட் ஸ்டாக் யுவர் பார்ட்னர் இஃப் யூ நியூ தட் he or she ரைட். ஸோ அதாவது வந்துட்டு, உங்களுக்கு தெரியும் உங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டோ, உங்கள் பார்ட்னர் வந்துட்டு சுருக்கமாக உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க கரெக்டானவங்க, நான் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ நம்ம தப்புன்னு நினைக்கிற விஷயத்த அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம மனசுக்கு தெரியும், மைண்டுக்கு தெரியும், இவங்க என் பார்ட்னர் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பட் தெரிஞ்சதுக்கு அப்புறமும்
உங்கள் பார்ட்னர் நீங்கள் ஸ்டாக் பண்ணிடுது இல்லாட்டி சந்தேகப்படுறது ரொம்ப தவறான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பையனாக சொல்கிறேன், மேபி பையன் யாராவது பாய்ஸ் பார்த்துக்கிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு பையனை நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது என்னோட பார்ட்னரை வந்துட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். அவங்க இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க வேற ஆள்கிட்ட வந்துட்டு வேற பசங்ககிட்ட அவ்வளவா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க மாட்டாங்க, ஒரு பழக்கமே வச்சுருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒரு பெரிய அளவில் பேச மாட்டாங்க. பட் நான் அதையும் நான் நம்பிக்கிட்டு, பட் என் பார்ட்னர் வேற ஆள், நான் பேசாத நேரத்தில் வேற ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களோ, ஏதாவது பையன்கிட்ட வந்துட்டு எனக்கு திரும்ப பேசிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அதுதான் வந்துட்டு அது டவுட் வந்துட்டுனாலே முடிஞ்சிச்சு, சரிங்களா? 50% காலியாச்சு. அதுக்கப்புறம் டவுட் வந்து நம்ம சும்மாவாக இருப்போம் கிடையாது, ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்போம். இவங்க சோஷியல் மீடியா என்ன பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது மூலியமாகவே வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும். அது நேரில் பார்த்து நம்ம ஃபோனை வாங்கி கான்டாக்ட் செக் பண்ணி நீ யாரு கூட பேசுகிற. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு அன்வான்ட் தேவையில்லாத ஒரு விஷயம், சரிங்களா? உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்ட்னர், நீங்கள் பார்க்குறவங்க வந்து பாய்ஸாக இருங்க கேர்ள்ஸாக இருங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு 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 பாய் ஃப்ரெண்டாக இருங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருங்க, இல்லாட்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு பொறுப்பில் இருங்க. ஸோ யாரோன்னா இருங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் அவங்க ரைட்டாக இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சிருச்சுன்னா, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணியிருப்பாங்களோ பண்ணுவாங்களோ ஒருவேளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி மட்டும் வந்துட்டு சந்தேகப்பட்டவே பற்றாதீங்க. உங்களையும் பாதிக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கும். ஸோ இதை சொல்லிட்டு நம்ம 4வது பாயிண்ட்டுக்கு போவோம். 4வது பாயிண்ட் இட்ஸ் ஒரு சென்ஷியஸ் ஒரு என்ன சொல்கிறது, கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்க, ட்ரெஸ்ஸிங். சரி, இது ட்ரெஸ்ஸிங்னு எடுத்துக்கிட்டால் ஆரம்ப காலகட்டத்தில் பசங்க தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்க பார்ட்னரை வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுங்களும் தான், சரிங்களா? யாருமே கூட குறைவுக்கு சொல்ல கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பாயா ஒரு பசங்களாக நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஒரு பசங்களாம் வந்துட்டு நம்ம பொண்ணுங்கள நிறைய பேர் பார்ப்போம், சைட் அடிப்போம், சரிங்களா? அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம், சரிங்களா? சிலவங்க இருப்பானுங்க மட்டமானவனுங்க தப்பாக பார்க்குறது, சரிங்களா? பட் எல்லாரும் கிடையாது, சில பேரை சொல்கிறேன். ஸோ பார்ப்போம், எப்படி பார்ப்போம்னு நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அதாவது வந்துட்டு பார்க்குறது தப்பு கிடையாது, சரிங்களா? ஏதாவது தவறாக நடந்தால் தான் தப்பு. பார்க்குற விதமே நம்ம வந்துட்டு டீசெண்டாக பார்க்கணும். அது அழகு, நம்ம பார்க்குறதுக்கு எதுக்கு அழகுத்தானே ரசிக்கணும், சரிங்களா? ஸோ எப்படி பசங்க ரசிப்பாங்கன்னு பசங்களுக்கு தெரியும். ஸோ மற்ற பொண்ணை ரசிக்கிற நீ உன் பொண்ணை மற்றவன் ரசிக்கவே கூடாது, அதாவது தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாதுன்னு பசங்களுக்கு ஒரு 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 அலர்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ பசங்களுக்கு தெரியும் பசங்க கண் பார்வை எப்படி இருக்கணும். ஸோ முக்கியமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, அவங்க பார்ட்னர் கிட்ட ஒரு நோட் பண்ணுறது ஒரே விஷயம் தான். ட்ரெஸ் எப்படி வேணாலும் இப்போ ஒரு ஃப்ரீடம் சொசைட்டியாக மாறிடுச்சு, நீ எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு. பட் உனக்கு ஒரு விபத்திரம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அன்வான்ட் சினாரியோ நடக்கிறதுக்கு நீயே காரணமாயிடாது, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே காரணமாயிடக்கூடாது, சரிங்களா? அதுக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எப்படி வேணால் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போனாங்கிறது அது ஃப்ரீடம் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பில் இருக்கும், சரிங்களா? விளங்குதுங்களா? ஸோ ட்ரெஸ் தானே எப்படி வேணாலும் போட்டுட்டு போகலான்னு நம்ம ஒன்றும் வந்துட்டு இன்னும் அந்த பழைய மாதிரி காட்டுவாசி தனத்தில் நம்ம கிடையாது, சரிங்களா? நம்மளுக்கு இப்போ நம்ம எவல்யூஷன் ஆகிட்டோம், நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் எல்லாம் வந்துட்டு டிவோலட்டாக தான் ஆகிட்டோம். ஐ மீன் வந்துட்டு பின்னாடி போதும், எல்லாம் காட்டுவாசியாக போகிறோம். இருந்த சட்டை கூட இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? பசங்களும் பொண்ணுங்க நான் 2 பேரும் தான் காமனாக சொல்கிறாங்க. பட் ஒரு பசங்கன்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லும் போது எனக்கு இந்த விஷயம்லாம் வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு கேர்னஸ்க்காக தான், ஒரு அக்கறைனால தான் மற்ற பசங்க மேபி தப்பான பசங்க பார்த்து தப்பான விதத்தில் பார்த்துடக்கூடாதுக்காக தான், அண்ட் தப்பான விதத்தில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் தப்பாக நடந்துடக்கூடாதுக்காக, தப்பாக நடக்கிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுக்காக பசங்க அவங்க பார்ட்னரை வந்துட்டு சில பேர் ரொம்பவே கண்டிப்பாக இருப்பாங்க, ரொம்ப லிட்டரலி கண்ட்ரோலாகவே இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு கேர் பண்ணாலே கண்ட்ரோல் தாங்க தெரியும், சரிங்களா? இது காமனான ஒரு விஷயம். ஸோ சில பொண்ணுங்க புரிஞ்சுக்கிறாங்க, சில பொண்ணுங்க புரிஞ்சுக்கலாமல் இருக்காங்க. நீ கண்ட்ரோல் பண்ணுற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு டிஸ்கஷனில் இருந்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஒரு புரிதலுக்கு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்குங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் சோஷியல் கன்சர்னுங்க, சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயங்க, சரிங்களா? பட்
ட்ரெஸ்ஸிங்னு எடுத்துக்கிட்டாலே பசங்க மேலே தான் குத்தம் வருது. பொண்ணுங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண விடக்கூடாது, இதை போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு ஒரு 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 ஐடென்டிட்டி வந்துடுது. அது ஒரு தப்பான ஒரு பார்வை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பசங்க அவங்க பார்ட்னரை தப்பான விஷயம் நடந்துடக்கூடாதுக்காக கேர் பண்ணதுக்காக தான் அவங்க இந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாக சொல்லுவாங்கங்க, சரிங்களா? ஸோ இதை சொல்லிட்டு நம்ம 5வது பாயிண்ட் நம்ம போயிடுவோம். ஸோ 5வது பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டோன்ட் பேக் டு யுவர் பார்ட்னர் டில் தே கெட் இரிட்டேட். ஓகே, ஸோ இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஐ மீன் என்ன மீனிங்னா, இப்போது ஒரு சண்டை வருது உங்களுக்குள்ள, சரிங்களா? சண்டை வருது, அதுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவை, ரைட்டா? ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்னால் வந்துட்டு நாட்கள் மாதங்கள் கிடையாது, ஒரு ஃபியூ ஹவர்ஸ். ஒரு அவசரத்தில் நம்ம பேசியிருப்போம், அது ஒரு கோமா மாறி இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 1 hour 2 hour கழிச்சு நீங்கள் மறுபடியும் வந்து பேசுங்க, சரிங்களா? அந்த 1 hour 2 hour கேப் கூட கொடுக்காம கெஞ்சிக்கிட்ட போனீங்கன்னா கண்டினியூஸாக கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசி என்கிட்ட எப்படி அப்படின்னு கெஞ்சறனாலே உங்ககிட்ட பேசவே கூடாது, உங்ககிட்ட இன்னும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னு உங்கள் பார்ட்னருக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது பசங்களாக இருக்கலாம், பொண்ணுங்களா இருக்கலாம், 2 பேருக்கும் நடக்கிறது ஒரு காமனான விஷயம், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் பேக் டு யுவர் பார்ட்னர் அன்டில் அவங்க இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இங்கே போய் கெஞ்ச போயிடாதீங்க, சரிங்களா? ஒரு டைம் கொடுங்க. அந்த டைம்னால வந்துட்டு அவங்க விட்டுட்டு போயிடுறது கிடையாது, சரிங்களா? போக மாட்டாங்க. பிகாஸ் லவ், அவங்க உங்களை கண்டிப்பாக லவ் இருக்கிறனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டு சண்டை வருது, சரிங்களா? சண்டை வருது. ஸோ அந்த சண்டை ஒரு ஹெல்த்தியான சண்டையாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே வந்துட்டு நீங்கள் பேசுன்னு சொல்லி கெஞ்ச போய் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்த்தியாக மாறிடும். அதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிருங்க, சரிங்களா? ஸோ இதை ரொம்ப நோட் பண்ணி வைங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு நீங்கள் அவங்க பார்ட்னர் சண்டை வந்ததுக்கப்புறம் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு பேச சொல்லி கெஞ்ச போயிடாதீங்க, சரிங்களா? ஒரு 1 hour 2 hour நீங்கள் ஒரு கேப் விட்டிங்கன்னா, ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம மைண்டு மனசுலாம் வந்துட்டு பேக் டு நார்மலுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போயிருங்க. ஒரு பேச்சுவார்த்தை, சரிங்களா? அது கால்லையாக இருக்கட்டும், நேர்லையாக இருக்கட்டும். ஸோ உட்காந்து பேசுங்க நேரில். எனக்கு தெரிஞ்சிருக்கு நேரில் உட்காந்து பேசுறது ரொம்ப பெட்டர், சரிங்களா? ரொம்ப பெட்டர். பேசுனீங்க நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பேச விடுங்க, பேசுங்க, கேளுங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? லிசன் அண்ட் டாக், கிளியராக பேசுங்க. ஸோ அஞ்சு பாயிண்ட்ஸையும் வந்துட்டு நான் உங்கள் லவ் லைஃப்பில் நீங்கள் பண்ணிடவே கூடாது 5 பாயிண்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு மெயினாக சொல்லியிருப்பேன். யாருக்கு புரியல வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாருக்கு ரியலி கனெக்ட் ஆனிச்சுன்னு வந்துட்டு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ ஃபர்ஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 6வது பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பண்ணிடக்கூடாதுன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா, லவ் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக இது நோட் பண்ணியே ஆகணும், சரிங்களா? ஸோ லவ் பண்ணுறவங்க, ஸோ இது லவ் தான் நம்ம பண்ணுறோம், இதை புரிஞ்சுக்கிற லவ்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஓகே, 3 விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட், செல்ஃபிஷாக இருக்கணும். என்னடா லவ் பண்ணுறதே நம்ம ஒரு ஆப்போசிட் ஒரு பர்சனை, அது எப்படி செல்ஃபிஷாக யோசிக்க முடியும்? எஸ்ங்க, எப்படி நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க. லவ்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யார் மேலே பாசம் வச்சோம் எல்லாமே லவ் தான். ஒரு அம்மா அப்பா மேலே பாசம் வைக்கிறது கூட லவ் தான். நான் சொல்கிறது, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், நம்ம சோல் பார்ட்னா ஆக போகிற ஒருத்தர், நம்மளோட மேபி ரத்த சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம ஒரு பாசம் நம்ம வந்துட்டு வைக்கும் போது அவங்க நம்மளுக்கானதை சொல்கிறத விட இருக்கிற வரைக்கும் எனக்கு அவங்க வேணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்க என்னோட சோல் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ அது கணக்குக்கு அது உங்கள் செல்ஃப், சரிங்களா? உங்கள் செல்ஃபில் ஒரு பகுதி அவங்க பார்ட்னர், சரிங்களா? பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம். ஸோ உங்கள் பகுதியை நீங்கள் யோசிக்கும் போது, உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அது கண்டிப்பாக செல்ஃபிஷாக இல்லையா? செல்ஃபிஷ் மெயின் அர்த்தம் என்ன? அது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது, தப்பான ஒரு அர்த்தம் கிடையாது, சரிங்களா? செல்ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு நம்ம செல்ஃப்காக யோசிக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம செல்ஃப்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு செல்ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அது தப்பான ஒரு விஷயமே கிடையாதுங்க. பட் நம்மளுக்காக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மற்றவங்களை பாதிக்குதுன்னா அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயங்க, சரிங்களா? அதை நோட் பண்ணிடுங்க. ஸோ லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக செல்ஃபிஷாக இருந்தே ஆகணும். பிகாஸ் நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தால் மட்டும்தான் உங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு யார் வேணும், நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் வேணும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக இல்லை, உங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட்னு நினச்சிங்கன்னா
அந்த விஷயத்துக்காகவே நீங்கள் வந்துட்டு அவங்கள லாஸ் பண்ணிடக்கூடாதுக்காக சில விஷயம் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க, அவங்கள விட்டு கொடுக்காம இருப்பீங்க. ரைட்டா? எஸ். ஸோ செல்ஃபிஷ்ன்ற விஷயம், இந்த பாயிண்ட் வந்து லவ் லைஃப்பில், உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு தவறான விஷயமே கிடையாது. நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லவ் ஆஃப் லைஃப்பை வந்துட்டு லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, என்னென்ன ஸ்டெப் இருக்கணுமோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு பொறுப்போடு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ 2வது விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிபெண்டாக இருக்கிறது. ஸோ பொதுவாக இந்த வார்த்தையை ரொம்ப போய் யார் யூஸ் பண்ணால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பொண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? பசங்க கூட யூஸ் பண்ணுறாங்க, மோஸ்ட்லி பொண்ணுங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு எடுத்திங்கன்னா, ஸோ ஒரு பொண்ணு இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு சின்ன வயசுல வளர்க்குறப்பே வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்தாலே அவங்களோட வளர்ப்பு தனியாக தான் இருக்குங்க. சரிங்களா? பிகாஸ் நம்ம சொசைட்டி அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. பசங்களை ஒரு மாதிரி வளர்க்குறதும், பொண்ணுங்களுக்கு வேற சொல்லி கொடுத்து வளர்க்குறதுமா அந்த மாதிரி சொசைட்டி இருக்குது. ஸோ பொண்ணுங்களை வளர்க்குறப்போ நீ ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற சமயத்தில் வந்துட்டு யாருக்கும் டிபெண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நல்ல விஷயத்துக்காக சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிரும்னா, சில பொண்ணுங்களோட மைண்ட் செட் வந்துட்டு யாரையும் அன்டில் அவங்க பார்ட்னரை கூட அவங்க வந்துட்டு அவங்கள நம்பி கூட அவங்களுக்கு கீழே டிபெண்டாக இருந்து கூட வாழ கூடாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப ரூடான ஒரு மைண்ட் செட்டுன்னு நான் சொல்லுவேங்க. சரிங்களா? அப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏன் இந்த டிபெண்டாக இருக்கணும்னு முக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிட்ரலி வேற ஒரு பர்சன், ரேண்டமாக ஒரு பர்சனை நீங்கள் பார்த்து லவ் பண்ணுங்க. அவங்க மேலே ஒரு அக்கறை விடுது, தனி அக்கறை. சரிங்களா? ஸோ இது 2 சைட்டும் வரம். ஸோ ஃபர்ஸ்ட், நான் என் பார்ட்னரை நல்லா பார்த்துக்கணும், நான் என் பார்ட்னருக்கு அளவுக்கு மீதான அன்பு கொடுக்கணும்னு இருக்கு. சரிங்களா? 2வது அவங்க அன்புக்கு நம்ம ஏங்குறது. அவங்க அன்பு பாசம், அவங்க காதல் நம்மளுக்கு, அவங்க லிட்டரலி அவங்க காதலுக்காக நம்ம வாழுறது, அவங்க காதலுக்காக நம்ம டிபெண்டா இருக்கிறது. சரிங்களா? அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அவங்க லவ் தான் நம்மள ஒரு விஷயம் செய்ய வைக்கும், ஒரு மோட்டிவேட் பண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. ஸோ விச் இஸ் அது வெரி ஹெல்த்தியான விஷயம் நான் சொல்லுவேன், டிபெண்டா இருக்கிறது. ஒருத்தவங்க லவ் அவங்க ஒரு பார்ட்னர் லைஃப்பை எந்த அளவுக்கு மாற்றணுங்கிறது நம்ம நிறைய விஷயத்துல பார்த்துருப்போம். ஸோ நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ உங்கள் பார்ட்னரோட லவ்வுக்காக நீங்கள் டிபெண்டாக இருக்கிறது தப்பே கிடையாது. அன்லெஸ் நீங்கள் உங்களுக்கு அவங்க முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டிபெண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் ரொம்ப முக்கியம், உங்கள் பார்ட்னர் வேணும், உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து அந்த அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு அன்பு, அவங்க காட்டுற அக்கறை, பாசம், லவ் ஷேர் பண்ணுறது இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்காக சுருக்கமாக சொன்னால் அவங்க அன்புக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டிபெண்டாக இருக்கலாங்க. சரிங்களா? இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ 2 விஷயம். ஃபர்ஸ்ட், செல்ஃபிஷாக இருக்கணும் லவ் லைஃப்பில். ஸோ அந்த செல்ஃபிஷ்னஸ் தான் வந்துட்டு உங்கள் பார்ட்னரை நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாதுக்காக என்னென்ன நீங்கள் வந்துட்டு பொறுப்படுத்தி செய்வீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப மெயினாக லீட் பண்ணுவாங்க. சரிங்களா? 2வது வந்துட்டு டிபெண்டாக இருக்கிறது, அதாவது உங்கள் பார்ட்னரோட காதலுக்கு டிபெண்டாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அவங்க அன்புக்கு அடிமையாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ தாராளமாக உங்கள் பார்ட்னரோட லவ்க்கு நீங்கள் வந்துட்டு டிபெண்டாக இருக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? 3வது விஷயம், கடைசி பாயிண்ட், அது நான் உங்ககிட்டே விட்டுறேங்க. சரிங்களா? 3வது விஷயம், லவ் லைஃப்பில் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பேசிக்காக என்ன முக்கியம், 3வது முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லிவிட்டு ஒன்றும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உங்கள் லவ் லைஃப்பில் பண்ணிடவே கூடாது அந்த சில பாயிண்ட்ஸ்லாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் படித்து கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சரிங்களா? ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ இன்னும் நிறையா நான் இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.